சிறகடிக்க ஆசையோட இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு கிச்சன்ல மீனா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம பண்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா அத்தை காஃபி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப திமிரா வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா, எப்படி உங்களால நார்மலா இருக்க முடியுது, ஏன் மீனா என்னாச்சுன்னு கேட்ட உடனே என்ன ஆச்சா, எப்படிதான் நீங்களா சரியா நார்மலா இருக்கீங்களோ, எப்படிதான் உங்களால வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியுது, என்னால இருக்க முடியல, இந்த வீட்டுக்கு ஏதோ பெரிய துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. மீனா மீனா அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து கிருஷிக்காக தான் இப்படிலாம் பண்றேன்னு உடனே நீங்க அதை சொல்லி சொல்லி நான் வாய அடைக்கணும்னு நினைக்காதீங்க, உண்மை எப்படி இருந்தாலும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பார்வதி சிவன் வந்துட்டு அவங்களோட யூடியூப் சேனலுக்காக வந்துட்டு வாய்ஸ் ஓவர் அப்புறம் அந்த ஸ்டோரி சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்துட்டு பார்வதி ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன இங்கே நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம எங்கள் வீடியோஸ் வந்துட்டு 500 வியூஸ்க்கு மேலே 50,000 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு, அதனால வந்து நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லாவா இருக்கு, என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி வந்துட்டு விஜயா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதி அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியாக இருக்காங்க. இந்த டைமில் சிந்தாமணி அவங்க பொண்ணை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. இதுதான் என் பொண்ணு, லண்டன்ல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா நான் வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னு உடனே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பார்வதியோட யூடியூப் சேனல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு, நான் உங்க ரீல்ஸ் சேனல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு, நீங்க நல்ல இன்ஸ்பிரேஷனா சொல்றீங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா சிந்தாமணி கிட்ட இவங்களை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இந்த விஜயாக்கு இதே வேலையா போச்சு. உடனே வந்துட்டு மீனாவோட மனசாட்சி வெளியே வந்து பேசுற மாதிரி ஒரு சீன் அமையுது. மீனாவோட மனசாட்சி, நீ என்ன ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்தலாம், இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க, அவ பண்ண தப்பு வந்து தப்பா மட்டும் தெரியாது, நீ அந்த தப்புக்கு உறுதுணையும் இருந்த மாதிரிதான் கடைசியில தெரியும், நீ அண்ணாமலை உன் மாமியார் மாமனார் குடும்பத்தை எல்லாத்துக்கும் துரோகம் பண்ற, யோசிச்சு நல்ல முடிவா எடு அப்படின்னு சொல்றாங்க. எதனால இந்த குடும்பத்தை பாதிக்காம இரு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணியும் மனோஜும் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டுக்காக போயிருக்காங்க. போற இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜர் வந்து பேசும்போது மனோஜ் ரொம்ப திமிரா வந்துட்டு, நீ யார் என்ன கொஸ்டின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜோட ஃப்ரெண்டு எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்காம ரொம்ப திமிரா, நான்லாம் மேனேஜர் அப்படிமா எல்லாம் கிடையாது, நான் ஒரு ஓனர், என்னையும் இப்படி கொஸ்டின் பண்ணாத, நீ போய் உள்ள சொல்லு, நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போயிட்டு ரோஹிணியுமே வந்துட்டு பேசிட்டு அவங்க கிட்ட இருந்து 10 lakhsக்கான அட்வான்ஸ் செக் வாங்குறாங்க. இப்போ வரைக்குமே இது வந்து மீனானாலதான் கிடைச்சது சொல்லிட்டு இங்க யாருக்குமே தெரியலையா. அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.